ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் இப்போது உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். காலையிலிருந்து உன்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருந்த இந்த சாயப்பாவை இப்போது அன்போடு பாசத்தோடு உள்ளே அழைப்பாயா என் செல்லமே? ஏன்னா இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் உனக்கு இப்போதே எல்லா கஷ்டங்களையும் விளக்க போறேன். இருள் போல உன்னை இருக பற்றி கொண்டிருக்கும் இந்த கஷ்டம் பனியாக உருகி வெளிச்சமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ ஜெயிக்க போற, நீ நினைச்சது நடக்க போகுதுன்ற வெற்றி செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. கடலில் மனிதன் பயணம் செய்யும் போது கடல்ல வரக்கூடிய சுழல் காற்றையும் சூறக்காத்தையும் நினைச்சு பயந்தானா கப்பல்ல பயணம் செய்ய முடியாது. அதே போலதான் வாழ்க்கையை நீ வாழும்போது வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நினைச்சு பயந்தினா உன்னால முன்னேற முடியாது என் செல்லமே. கப்பல் பயணம் போலதான் மனிதர்களுக்கு வாழ்க்கை பயணமும். புயல், வெள்ளம், சூறாவளி, மழை, காத்து எல்லாமே வரும். இது எல்லாமே பிரச்சனையாக, துன்பமாக, துயரமாக, சிக்கலாக வந்து உன்னை ஆட்டி படைச்சாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ எதுக்காக வருத்தப்படுற? உன் கனவு எதுவாக இருந்தாலும், உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா உன்னை காப்பாத்துவேன்னு உனக்கு தெரியணும் அல்லவா? நீ என் மீது நம்பிக்கையோட இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னை எப்படி தோத்து போக விடுவேன் அல்லது நீ நினைச்சதை எப்படி நடத்தி கொடுக்காம இருப்பேன்? உனக்கு உண்மையான செல்வமாக, சந்தோஷமாக, எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு உற்ற துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது என் செல்லமே. இப்போது உன் வீடு தேடி வந்திருக்கும் இந்த சாயப்பா நானே உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் சேர்க்க போறேன். மீளாத துயரம் என உன் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அனைத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பங்களை மிக பெரிய அளவில் நான் தருவேன். நொடி பொழுதில் அத்தனையும் நான் மாத்தி காட்டுவேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக, உனக்கு உண்மையான உறவாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை பத்தின கவலையே உனக்கு அவசியம் இல்லை என் செல்லமே. என் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் நான் அவர்களுக்கு காட்சி கொடுப்பேன். எந்த வடிவத்துல எப்படி வருவேன்றது உனக்கு தெரியாது. ஆனா நான் யாருடைய ரூபத்திலாவது எப்படியாவது வந்து நீ ஆசைப்பட்டதையும் நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகளையும் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீ பொறுமையாக காத்திருந்தாலே உனக்கான நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வரும். என்னை நினைத்து வாழும் உனக்கு எல்லா சந்தோஷமான விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். தூய்மையான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கோடிக்கணக்கான செல்வத்தோடு உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தானே இந்த சாயப்பா காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். காசு பணம் வச்சிருக்கிறவன் தான் கிட்ட பணம் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா கண்ணு பற்றும், திருஷ்டி பற்றும்னு எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாதவனாக ஏழை போலவும் வறுமை போலவும் காட்டிக்கிறான். ஆனா காசு பணம் இல்லாதவன் தான் ஏழை வறுமைன்னு இருக்கிறோன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா தன்னை அலட்சியமா நினைப்பாங்க, அவமதிப்பாங்க நினைச்சுக்கிட்டு தாங்கிட்ட நிறைய காசு பணம் இருப்பது போலவும், வசதியானவர்கள் போலவும், ஆடம்பரமாக வாழ்வது போலவும் வெளியே காட்டிக்கிறாங்க. இந்த மனிதர்களின் மனசையும் குணத்தையும் என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல. இருக்கிறவன் இல்லாதவனை போல காட்டிக்கிறான், இல்லாதவன் இருப்பவன் போல நடிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க மனசை பொறுத்ததுதான். உன் மனசு சுத்தமா, உன் மனசு தூய்மையா இருந்தா நல்லபடியாக இருக்கும். உன் மனசுக்கு ஏற்ற நல்ல செயல்களை இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன். நீ செய்கிற தானமும் தர்மமும் புண்ணிய காரியமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமல்ல, உன் வாரிசுகளையும் உன் தலைமுறையுமே கூட வளப்படுத்தும். நீ சேர்த்து வைக்கிற பணம்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா நீ சேர்த்து வைக்கிற புண்ணியமும் தான தர்ம காரியங்களும் காலாகாலத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் உனக்கான பலனை கொடுக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பாவை நம்பி வந்தவர்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேன் தான். ஆனா ஒருபோதும் யாரையும் தோத்து போக விட மாட்டேன். என்னிடம் வந்து கையேந்தி நின்று அவங்க விருப்பத்தை கேட்டவர்கள் யாரையும் வேறு யாரிடமும் போய் கையேந்த நான் விடமாட்டேன். உனக்கு என்ன தேவைனாலும் அதை ஏதாவது ரூபத்தில் வந்து நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில அது சரியில்லை, இது சரியில்லைன்னு புலம்பாதே. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு குழம்பாதே.
எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விதை விதைத்தது உன் வாழ்க்கையில யாராக இருந்தாலும் அதை அறுவடை செய்ய போவது நீதானே. எப்போதும் நல்ல விதையை மட்டும் உன் மனசுல போட்டுவே. நல்ல செயல்களை உனக்காக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ விதைய போட்டு தான் வைக்க முடியும். அது மரமா மாறுறதும் மாறாம களையா போறதும் அதனுடைய வேலையல்லவா. உன் வாழ்க்கையில நீ செஞ்ச நல்ல செயல்களும் நீ போட்ட நல்ல விதைகளும் மரமாக முளைத்து உனக்கான பலனை கனியாகவும் அழகாகவும் தரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். சொந்தம் பந்தோன்னு உனக்கு நெருங்கிய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, உறவுகளோட இருந்தீனா நான் தூரமாகவே இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் யாருமே இல்லாமல் தனியாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நானே துணையாக போய் நிற்பேன். அதனால் உறவுகள் உன் கூட இருக்காங்களா இல்லையா? உறவுகள் இருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை செழிக்கும். உறவுகள் இல்லாதவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. மனிதர்களுக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன். 1000 உறவுகள் தர முடியாத சந்தோஷத்தையும் தைரியத்தையும் மன உறுதியையும் உதவியையும் இந்த சாயப்பா ஒருவன் செய்ய முடியும் அல்லவா? நானே எல்லாமுமாக இருந்து என் பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு உறுதுணையா இருந்து மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுத்து வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன். உனக்கும் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது நீ அதிகமாக யோசிக்கவோ குழம்பவோ வேண்டாம். என்னதான் நடக்குது பார்க்கலான்னு அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான மனநிலை வந்துடும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து எந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணுன்ற வழியை உனக்கு காட்டுவேனேன் செல்லமே. கையில் நிறைய காசு பணம் இருக்கும்போது அதனுடைய அருமை இங்கே உள்ள மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில சமயம் அவசரத்துக்கு பசிக்கும் போதோ அல்லது அவசர தேவைக்கோ கையில் 1 ரூபா கூட இல்லாத போது அந்த காசு பணத்தின் அருமை எவ்வளவு பெருசுன்னு மனிதர்கள் உணர்கிறார்கள். அதே போல என் அருளை இப்போது உனக்கு அள்ளி அள்ளி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கதால உனக்கு என்னுடைய அருமை புரிய மாட்டேங்குது. நீ கஷ்டப்படும் போதும் உதவி செய்ய ஆள் இல்லாத போதும் தான் என் அருமையை புரிந்து கொள்வாயா என்ன? முதல்ல என்னை நம்பு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உதவி செய்வேன்னு என்னை நீ நம்பும் போதுதானே உனக்கு தேவையான அனைத்தையும் என்னால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். இழந்தது எதையுமே நினைத்து நீ வருத்தப்படாதே. நீ எதை இழந்தோம்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை இழந்ததால் தான் இப்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. நீ இழந்த அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் இழக்கச் செய்தேன் என்கிற உண்மையை புரிந்து கொள். உன் வாழ்க்கையை ஒரு அழகான வெற்றி பயண வாழ்க்கையாக நான் மாற்ற போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனிமையானதாக அழகானதாக இன்பம் நிறைஞ்சதாக மாறும்படி நான் செய்கிறேன் செல்லமே. என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா இந்த சாயப்பாவே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய்.